إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذا أعجبتكم كثرتكم فلن تغني عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين ثم أنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها وعذب الذين كفروا وذلك جزاء الكافرين. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், நிகரற்ற அன்புடையவன். அவன் விரும்பியவர்களை உலகத்திலே கௌரவப்படுத்துகிறான், மேன்மைப்படுத்துகிறான். அவன் விரும்பாத போது அவர்களை கேவலப்படுத்தி விடுகிறான். எல்லா வகையான இன்பங்களும் துன்பங்களும் அவனிடம் இருந்துதான் வருகிறது. அவன் நாடுகின்ற போது சிலரை சந்தோஷப்படுத்துகிறான், இன்னும் சிலரை மகிழ்ச்சி அடைய செய்கிறான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, நேற்று உங்கள் மத்தியிலே பத்ர் போர் தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பிலே பத்ர் போருடைய சுருக்கமான வரலாற்றை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அந்த வரலாற்றிலே நாம் பெறுகின்ற சுருக்கமான பாடத்தை நான் ஞாபகப்படுத்திவிட்டு இன்று வேறு ஒரு போரை பற்றி சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பத்ர் போரை பொறுத்தவரையும் சுருக்கமாக சொல்வதென்றால், அல்லாஹு தஆலா மூமின்களையும் காவிர்களையும் எதிர்பாராத விதமாக சந்திக்க வைத்தார். அதாவது முஸ்லிம்களை பொறுத்தவரையும் அவர்கள் வியாபார கூட்டத்தை நாடி சென்றார்கள். வியாபார கூட்டத்தை நோக்கமாக வைத்து பத்ர் வரையும் அழைத்து சென்று அல்லாஹ் தஆலா காவிர்களோடு போர் செய்கின்ற ஒரு சூழலை அவனாக உருவாக்கினார். இது அல்லாஹ்வை ஏற்படுத்திய ஒரு வாய்ப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏனென்றால் இது மூமின்களாக திட்டமிட்டு இப்படி ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்திருந்தால் பஷில் தூண்டார், நீங்கள் அதை செஞ்சிருக்க மாட்டீங்க, அதில் நீங்க கோழை ஆகிடுவீங்க. ஏனென்றால் இப்படி பலம் இழந்த ஒரு சின்ன ஒரு கோஷ்டி எப்படி பெரிய கோஷ்டியோடு சண்டை பிடிக்கலாம் என்று மஷூராவே நீங்க குழம்பி போயிருக்கின்ற மாதிரி எல்லாம் சொல்லணும். அல்லாஹ் தஆலா எதிர்பார விதமாக ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை தோற்கடித்தார். இது இஸ்லாமிய வரலாற்றுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றியும் திருப்பு முனையும். இது பெரிய நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறது என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா மூமின்கள் அவர்கள் சின்ன கூட்டமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஈமானிய உறுதிக்கு தக்கவாறு அந்த கூட்டத்துக்கு வெற்றி கொடுப்பான். ஏனென்றால் அல்லாஹ் சொன்னான், அதாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் மூமின், மூமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வகான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன், மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த செய்தியை நிதர்சனமாக இந்த பத்ர் என்ற சம்பவத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு உணர்த்தான். சின்ன ஒரு கூட்டமாக இருந்தவர்களை
பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பெரிய கூட்டத்தை இவர்களை கொண்டு தோற்கடித்தான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அதே மாதிரி மூமின்களுடைய அந்த உறுதி, ஈமானிய பலம், அவர்களிடம் இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒன்று. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அது நடந்திருக்கிறது என்பது இன்னும் கூடுதலாக இந்த மாதத்திலே அதை பற்றி பேசப்படுகிறது. சாதாரணமா உங்களுக்கு தெரியும் அரபு நாட்டுடைய கிளைமேட், வெயில் எப்படி இருக்கிறது என்று. அதுவும் இன்றைக்காவது கொஞ்சம் அறைகள்ல இருந்தா கொஞ்சம் ஏசி போட்டு இருப்பாங்க. அன்றைய காலத்துல அறைகளுக்குள்ள இருக்க முடியாது. அதுவும் கூட அறையை தாண்டி யுத்த மைதானம் பதில் களத்திலே போய் அவர்கள் போராடினார்கள் என்பது அது மிகப்பெரிய வரலாற்றிலே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா பதிலே கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு விசேடமான சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் அதில் கலந்து கொண்ட வானவர்களுக்கும் சிறப்பு கிடைத்தது என்பதை சுருக்கமாக நாங்கள் நேற்று பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான இன்னும் ஒரு யுத்தம், அதாவது கஸ்வத் ஹுனைன். ஹுனைன் என்ற ஒரு யுத்தம் சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஹுனைன் என்ற இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் இதுவும் வரலாற்றிலே சில வரலாறுகளிலே ஷவ்வால் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நடந்தது என்று குறிப்பிடப்பட்டாலும் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது அது ரமலானினுடைய இறுதி பகுதியிலே இருந்து ஷவ்வால் மாதம் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலே நடந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை நான் இந்த உரையின் போது உங்களுக்கு சுட்டிக்காட்டுவேன். அதாவது இந்த ஹுனைன் என்ற யுத்தம் எப்ப நடக்குது என்ற அந்த காலப்பகுதி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம், அதாவது ரமலான் கொஞ்சம் முன்னுக்குள்ள காலப்பகுதியில அப்படி ரமலான் ஃபுல்லா அந்த மக்கா வெற்றியினுடைய நிகழ்வு நாம பார்த்திக்கிறோம். இந்த மக்கா வெற்றி என்பது வரலாற்றிலே இரண்டாவது ஒரு திருப்புவனம். பத்ர் யுத்தம் என்பது எப்படி ஒரு முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியோ, அதற்கு பிறகு முஸ்லிம்கள் எப்படி அந்த பத்ருக்கு பிறகு தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்களோ, எப்படி அவர்களுக்கு கௌரவம் கிடைத்ததோ, சுற்றியுள்ள அரபிகள் எப்படி அந்த முஸ்லிம்களை பயந்தார்களோ, இதே போன்று இந்த மக்கா வெற்றி என்பது வரலாற்றிலே மிகவும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் மக்கா வெற்றி என்ற ஒரு தனி தலைப்பில் அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இந்த மக்கா வெற்றியை பொறுத்தவரையும் ரத்தம் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு யுத்தம். சில இடத்துல கஸ்வத் மக்கா என்று கூட சொல்வார்கள், மக்கா யுத்தம் என்று. சில இடத்துல ஃபத்ஹு மக்கா என்று சொல்வார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்வார்கள். அப்ப இந்த மக்கா வெற்றியை பொறுத்தவரை இதுல எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கை இல்லாம இஸ்லாமிய படை ஏற்கனவே ஹுதைபியால வச்சு, உங்களுக்கு தெரியும் உம்ராக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டுல உம்ராக்கு வந்தாங்க. இப்ப இது அதாவது அந்த காலப்பகுதியில், அதாவது கந்தக் யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உம்ராக்கு வந்தாங்க. உம்ராக்கு வரும்போது இடையில தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நீங்க மக்காவுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவங்க திரும்பி போனாங்க. அந்த வருஷம் அதுல பெரிய சச்சரவு எல்லாம் சஹாபாக்கள் மத்தியில் வந்தது. நாங்க அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிக்க போறோம், நாங்க எதுக்கு திரும்பவும். அதுல செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ் நிறைய விட்டுக் கொடுத்தார்கள். அந்த விட்டுக் கொடுப்பு தான் மக்கா வெற்றிக்கு பின்னணியாக அமைந்தது. அப்படி திரும்பி போனவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நேரடியாக கொடிய பிடிச்சி உள்ளா வராங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சின்ன சின்ன எதிர்ப்பு வந்தது. அதுல ஒருத்தர் அந்த காபாவுடைய திரைச்சீலை பிடிச்சிக்கிட்டு காபாவுடைய சாவியை தர மாட்டேன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கொன்று வேண்டாம். அந்த கொலையை தவிர வேறு எந்த ஒரு பழிவாங்குதலும் அன்றைக்கு நடக்கல. அப்படி ரத்தம் சிந்தாமல் அந்த ஒரே ஒரு கொலை சம்பவத்தை தவிர, அதுவும் அரத்துக்குள்ள வச்சு முஸ்லிம்கள் சொன்னாங்க முகமது அரத்தினுடைய அதாவது கௌரவத்தை பழுதாக்கிட்டார், அவர் ஒரு கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. செய்ய வழி இல்லை, அவனை கொலை செய்யறனால சாவி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கட்டத்துல கூட அவனுக்கு ஒரு திமிர் வந்து சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு இழுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆளை க்ளோஸ் பண்ணுங்க. கௌபாவுடைய விஷயத்துல வந்தால் மற்றவங்களுக்கு இதுதான் நடக்கும் என்ற ஒரு சிக்னல் தான் அது. அவருக்கு இதுண்டா மற்றவங்களுக்கு இதுதான். என கிட்டத்தட்ட மதீனாவுடைய இருந்து 10,000 படைகள் வருகிறார்கள். இந்த மக்கா வெற்றியில 10,000 படைகள் வர எதிர்த்து ஒண்ணு செய்யலாம். ஏன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலடிக்குள்ள போய்விட்டது. அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படும் போது எதிர்க்க முடியாத ஒரு சூழல். இந்த சூழலிலே மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச பிறகு பக்கத்தில் உள்ள அரபிகள் எல்லாம் கேள்வி போடுறாங்க, எப்படி குறைஷிகளே முகமது கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட குறைஷிகளே சரணடைஞ்சிட்டா பிறகு நாங்க மட்டும் என்னதுக்கு இருப்பான்னு சொல்லி கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வராங்க. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் அதை சொல்லி காட்டான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது ஒரு ஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லும். இந்த கூட்டம் கூட்டமா மக்கள் வந்தது மக்கா வெற்றிக்கு பிறகு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட
ரசூலுல்லாஹ் வந்து 19 நாட்கள் மக்காவுல தங்குறாங்க. 19 நாட்கள் வந்து மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. இதுதான் இந்த கஸ்ரி ஜமுடைய சட்டம் எல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் சேர்த்து சுருக்கி தொழுதாங்கன்ற அந்த சட்டம் எல்லாம் அந்த கால பகுதி தான். அதுக்கு புறவூர் காலம் வந்து 13 நாள் தங்குறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது 19 நாள் தங்கினாங்கன்றத பாக்குறோம். இந்த 19 நாள் ரசூலுல்லாஹ் தங்குற போது கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வராங்க. கூட்டம் கூட்டமா அல்லாஹ்வுடைய தூதரை வந்து தூதர் என்று ஏற்றுக்கொள்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஹவாஸின் சகீப் என்ற 2 கோத்திரத்தார், இந்த ஹவாஸின் சகீப் என்ற 2 கோத்திரத்தார்கள் மட்டும் நாங்க முகமதுக்கு பணியக்கூடாது, நாங்க என்ன செய்யக்கூடாது, நாங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணியக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். இவங்க இந்த முடிவெடுக்க காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் வந்து யுத்தத்துல நல்ல பயங்கரமான கெட்டிக்காரர்கள். குறிப்பா சொல்லணும்னா அந்த அம்பு எய்துவதில் ரொம்ப குறிப்பாக அம்பு எய்துவார்கள். அந்த அளவுக்கு திறமை உள்ளவர்கள். அவங்கள்ட்ட இருந்த திறமை, அந்த அவங்கள்ட்ட ஆணவம், அவங்கள்ட்ட இருந்த அந்த அகங்காரம் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வராம தடுத்து விட்டது. இந்த ஹவாஸின் அதே போல சகீப் என்ற 2 கோத்திரத்தார்கள். இந்த 2 கோத்திரத்தார் முடிவெடுத்தாங்க, நாங்க வந்து சரணடைய கூடாது, நாங்க என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதுக்கு எதிராக போர் தொடுப்போம், அவர்களுக்கு எதிராக போய் சண்டை பிடிப்போம் என்று முடிவெடுத்துக் கொண்டு அந்த கோத்திரத்தில் ஒருத்தர் மாலிக் இப்னு அவுஃப் என்பவர். இந்த மாலிக் இப்னு அவுஃப் என்பவர் ரொம்ப ரொம்ப வரட்டு கௌரவம் முடிச்ச ஒருத்தர், ரொம்ப வந்து அகங்காரம் முடிச்சவர். போர்ல அவங்களுக்கு இருந்த அந்த திறமையை வச்சுக்கொண்டு இவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க, நாங்க என்ன செய்வோம், நாங்க வந்து போய் சண்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்னு சொன்னால், அவங்களோட கோத்திரம் அந்த 2 சகீப் ஹவாஸின் கோத்திரம், இந்த ஹவாஸின் சகீப் கோத்திரம், அதே மாதிரி அதாவது இன்னொரு கைலான் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு குரூப், இது மாதிரி கொஞ்சம் குரூப் எல்லாம் எப்படின்னா அவங்க படை வீரர்கள் குதிரை ஒட்டகத்தை மட்டும் கொண்டு வரல, குழந்தைகள், அவன் சொத்து பத்துகள், செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஹுனைன் என்ற இடத்தை நோக்கி வந்து அவுத்தாஸ் என்ற ஒரு இடத்துல தங்குதல் போறான். அவுத்தாஸ் என்ற ஒரு இடத்துல நாங்க ரசூலுல்லாஹ்வை எதிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த தங்குதல் போறான். பிள்ளைகள், மனைவி, சொத்து எல்லாத்தையும் கொண்டு தங்குதல் போறான். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வருது. இப்படி இந்த ஹவாஸின் கோத்திரமும் சகீப் கோத்திரத்தாலும் அவர்கள் சரணடைய மறுக்கிறார்கள். அவர்கள் வந்து நமக்கு எதிராக சண்டை செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க, அதுக்குரிய தயாரிப்போடு நிற்கிறாங்க என்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கிளம்புங்க போவோம், என்ன செய்வோம், அவங்களோட போய் நாங்க யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப இந்த யுத்தம் அறிவிச்ச உடனே ரசூலுல்லாஹ்வோட கிட்டத்தட்ட 12,000 தோழர்கள், 10,000 வந்து மதீனாவில் வந்தவர்கள், 2,000 ஏற்கனவே புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, 12,000 அன்சாரிகளும் எல்லாரும் சேர்ந்து 12,000 படை வீரர்கள் இந்த ஹுனைன் என்ற இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு தூதுக்குழு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அனுப்பி சொல்றாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, அவங்க எங்க வந்து தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புறாங்க. அப்ப சொல்றாங்க அவுத்தாஸ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அங்க இருக்கிறாங்கன்னு செய்தி வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க அவுத்தாஸ்ல அதாவது ஹைப் பனி கினான் ஒரு இடம் சொல்றாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு நாங்க அதாவது ஹைப் பனி கினான் என்ற ஒரு இடத்துக்கு நாங்க போறோம். என்றது ஹைசு தகாசமு அலல் குஃப்ர், அந்த இடத்திலேதான் நிராகரிப்பின்பால் அவர்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறார்கள். நிராகரிப்பாளர்கள் சத்தியம் பண்ணக்கூடிய சத்தியம் எடுத்த அந்த இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு போறோம் அப்படின்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில 12,000 தோழர்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். இதை யோசிச்சு பாருங்க, பதில் களத்துல 313 பேர் தான், அவங்களோட வரத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் பலத்தோடு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தால என்ன நடக்குது, இந்த பக்கத்தால பார்த்தால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு சுத்தி உள்ள அரபிகள் எல்லாம் சேர்த்து 12,000 பேர் போறாங்க. இந்த நேரத்துல இயல்பாக ஒரு மனுஷன் உள்ளத்துல என்ன வரும், உதாரணமாக நாம வந்து ஒரு ஏதாவது செய்யும், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நம்ம நிக்கிறோம்னு வைங்க, நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு 15 பேர் வரும், சும்மா சிரிப்பு வரும், இவன் வந்து நம்மளே எதிர்க்க போறானா அப்படின்ற மாதிரி இயல்பா வரும். அதே நேரத்தில் நாங்க வந்து ஒரு 100 பேர் நிக்கிறோம், நம்மளை எதிர்க்கிறதுக்கு 1000 பேர் வராங்க, எப்படி செய்வோம், பாதுகாத்து அல்லா அப்படிமோ. அப்ப இங்க ஈமானிக்கு அங்க நம்மளோட நம்பிக்கை தான் கூட இருக்கும், நம்மளோட நம்பிக்கை தான் கூட இயல்பா இது மனசு நம்மளுக்கு தான். இது சாதாரணமா நாங்க ஒரு இடத்துல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு மீட்டிங் போறோம், ஒரு இடத்துல வைங்க, அதுல ஒரு 2,000 பேர் ஒன்று கூடிட்டாங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 2,000 பேர் ஒன்று கூடிட்டாங்க.
அதே நேரத்தில் எதிர்க்கிறதுக்கு ஒரு 10 பேர் இப்போ விட மாட்டேன்னு சொன்னோடனே நம்மளுக்கு சும்மா உழுவலாக சிரிப்போம். நீங்க 10 பேர் நாங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இதை சொல்லி காட்டலாம். இந்த உனையை நோக்கி போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 12,000 பேர் போறாங்க. எப்படி? கவசங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, ஒட்டகங்கள் என்ன, பள்ளத்தோடு போறாங்க. இதுக்குள்ள என்ன சொல்றாங்க? நாங்க இன்றைக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம். என்ன சொன்னாங்க? இன்றைய தினத்துல நாங்க தான் வெற்றி பெற போறோம் என்ற எண்ணத்தோடு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இயல்பாக மனுஷனுக்கு அல்லாஹ் நம்பிக்கைக்கு தக்கதான் அல்லாஹ்வுடைய அந்த வெற்றியும் கிடைக்கும். நம்பிக்கை எந்த அளவு பலமா இருக்குதோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். பத்ர்ல மூமின்களோட நம்பிக்கை இருந்தது. யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்து ஃபலன் துர்பத் ஃபில் அர்தி அபதான். அல்லாஹ்வுடைய தூதர், இன்றைய தினம் இந்த சின்ன கூட்டம் அழிக்கப்படுமா இருந்தால் இதுக்கு பிறகு உன்னை வணங்குறதுக்கு யாரும் இல்லைன்னாங்க. அப்படி சஹாபாக்களோட உறுதி. சஹாபாக்கள் நினைச்சாங்க நாங்கெல்லாம் தப்ப மாட்டோம், நாங்களெல்லாம் சாக போறோம் நினைச்சாங்க. அதனாலதான் சவாது எல்லாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மேனி கடைசியாகப்பட்டது உங்களோட மேனியா இருக்கட்டு பழி வாங்க போறேன்னு முத்தமிட்டாங்க. சாதி இப்னு முஆத் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் உங்களுக்கு நாங்க ஒரு நல்ல குதிரை வச்சுக்கிறோம். சாதி இப்னு முஆத், இது வேகமாக செல்லும், ஏதாவது ஒண்ணு நடந்து விட்டால் வேகமா மதீனாவுக்கு போங்க, இங்க மதீனா எங்களை விட உங்களை பாதுகாக்க ஆள் கேட்கிறாங்க. அப்ப தோல்வியை தான் அவங்க பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இங்க அல்லாஹ் என்ன சொல்லி காட்டா தெரியுமா? லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வ யௌம ஹுனைன், ஹுனைனுடைய சந்தர்ப்பத்திலும் உதவி செய்தார். ஹுனைனுடைய சந்தர்ப்பத்திலும் அவன் உங்களுக்கு உதவி செய்தான். ஏன் அதை ஹுனைன சொல்றான்? நிறைய இடம் வேற பிரிச்சு போட்டு ஹுனைனிலும் உங்களுக்கு உதவி செய்தான். அது எப்படி? அதான் நீங்க மேட்ரு. அது எப்படி உதவி செய்தான்? யௌம ஹுனைன் இது ஆஜபத்கும் கஸரத்துக்கும். அவர்கள், அதாவது இந்த ஹுனைனுடைய சந்தர்ப்பத்திலே நீங்கள் கூடுதலாக இருந்தீர்களே, அது உங்களுக்கு ஒரு பெருமையை உண்டாக்கியது. அல்லாஹ் சொல்றான். நினைச்சீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்க வச்சுறாங்க, இன்றைய தினத்தில் எங்களை மேய்ப்பவர்கள் யார்? இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஈமான் குறைச்சல். அவங்க என்ன சொல்லி போறாங்க? பதில சொல்லி காட்டுறான். காவிர்களுக்கு சொல்றான், உங்களது பெரும்பான்மையால் உங்களுக்கு எந்த பயன் கிடைக்கல. காவிர்களுக்கு எல்லாம் சொல்றான், நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுறீங்க, நீங்க பெரும்பான்மை நினைச்சு பெருமை அடிச்சீங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இங்க ஹுனைன்ல அல்லாஹ் சொல்றான், எப்படி? இது ஆஜபத்துக்கும் கஸரத்துக்கும், நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தீர்கள் என்பது உங்களை ஆச்சரியப்படுத்தியது. பலன் துக்னி அன்கும் ஷைஅன், நீங்க பெரும்பான்மையா இருந்த உங்களுக்கு எந்த பாய்தாவும் கிடைக்கல. நீங்க பெரும்பான்மையா இருந்தேன்னு நினைச்சுக்கிற, இன்னைக்கு நாங்க தான் வெல்ல போறோம், எங்களை யாரும் இயக்க முடியாது என்று ஒரு வகையான மனசுல ஒரு பிரம்ம வந்து அதனால எந்த பயனும் கிடைக்கல. அல்லாஹ் சொல்றான், வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விரிவாக இருந்தது, ஆனா உங்களுக்கு அது சுருங்கி விட்டது. சில ஆட்களுக்கு பாருங்க, ஒரு ஓவரான டென்ஷன் வந்தா எங்க நிக்கிறன்னு கூட வழங்காது. பூமியில வந்து அவங்க எங்க போனாலும் நிம்மதிக்காது, அப்படி இறுகிரும். பூமியெல்லாம் அவன் எட்டமே இல்லாத மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அப்ப அல்லாஹ் சொல்றான், பூமி விரிவாக இருந்தது, ஆனால் உங்களை பொறுத்தவரையும் பூமி சுருங்கின மாதிரி ஆகிடுச்சு. அல்லாஹ் சொல்றான், வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத் சும்ம வல்லைத்தும் முதுபிரினா, பிறகு திரும்பி ஓட்டம் முடித்தீர்கள். அல்லாஹ் அக்பர், திரும்பி நீங்கள் ஓட்டம் முடித்தீர்கள். சும்ம அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி, ஆனால் அல்லாஹ் தஆலா கைவிடல. என்ன செய்தான்? தன்னுடைய தூதர் மீது அல்லாஹ் உதவி இறக்கினான். தூதர் மீது அல்லாஹ் உதவி இருக்கிறார். வாலல் முஃமினீன், தூதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது மூமின்கள் மீதும் வஅன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத படைகளை எல்லாம் உங்கள் மீது இறக்கினான். வஅத்தபல்லதீன கஃபரு, அல்லாஹ் நிராகரித்தவர்களை தண்டித்தான். வதாலிக ஜஸாஉல் காஃபிரீன், இதுதான் நிராகரிப்பவர்களுக்கு கிடைக்கும் கூலியாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்துல ஹுனைன் எப்படி நடந்துன்றது ஒரு சுருக்கமான ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்திக்கும். சுருக்கமான ஒரு பிக்சர் உண்டு. ஹுனைன் எப்படி நடந்ததுன்றது அந்த வசனம் சுருக்கமா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? நீங்க நினைச்சீங்க நீங்க போகும்போது பெரிய மெஜாரிட்டி சொல்லுவாங்களே, மெஜாரிட்டி மைனாரிட்டி, சில ஆட்களுக்கு அந்த திமிரு வாங்கும். பார்த்தீர்களா எங்களோட 10 லட்சம், ஒரு 10 லட்சம் ஒன்னும் பாயுதா இல்லை, ஆனா அந்த 10 லட்சம் 20 லட்சம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கூட்டிட்டுமே காட்டு. அல்லாஹ்விடத்துல நீங்க வச்சீங்களா? நாங்க உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்புறோம், ஒரு அரசியல்வாதியை நம்புறோம், உலகத்தில் உள்ள சாமானியர்களை நம்புறோம். என்னைக்காவது சுபகளை அல்லது இரவு தொழுகையிலும் யாரெல்லாம் எங்க சமுதாயத்துக்கு முயற்சிதான் 10 பேர் அல்லாஹ் இடத்துல இஹ்லாஸா கேட்டா போதும். நீங்க 10 கோடி இஹ்லாஸ் இல்லாத சமுதாயம் ஒன்று சேர்ந்து ஒரு மனுவை வைத்தால் கூட 10 பேர் அல்லாஹ்வுக்கு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே சொல்றான், வஅன்ஸல, அதாவது ரசூலுல்லாஹ் மீது அல்லாஹ் உதவி இறக்குறான். ஏன்?
மத்தவங்கள்ட்ட எல்லாம் தான் உள்ளத்துல என்ன வந்துட்டு, நாங்க எத்தனை பேர் பாத்தீங்களா, எங்களோட கிரௌட பாத்தீங்களா, 12,000 அப்படின்னாங்க. 12,000 பார்த்து கொடுக்க செய்யற வேலை. அப்ப இந்த மமத உள்ளத்துல வந்துடக்கூடாது. அல்லாஹ் இதான் சொல்லி காட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு நாங்க அதாவது பனி கினானாவுடைய இடத்துக்கு போறோம், அங்கதான் தங்க போகிறோம் என்று அப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு சம்பவம் நடக்குது. நான் உங்களுக்கு சொன்ன வரலாற்று அடிப்படையில இது ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் என்றும் சொல்லப்படுது, ரமலான் என்றும் 2 கருத்து இருக்குது. ரமலான் என்ற கருத்து தான் சரின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா வரலாற்றுக்கு ஹதீஸ் முரண்படும் போது நாங்க ஹதீஸை தான் எடுக்கணும், வரலாற்று விட்டுரும். ஏன்னா வரலாறு என்பது 100க்கு 100 உறுதிப்படுத்தப்படல. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த வரலாறுகளை கொஞ்சம் முன்ன பின்னையும் இருக்கும். இதுல நம்ம விளம்பரம் என்னன்னா, ரமலானுடைய இறுதி காலப்பகுதியில் புறப்பட்டுக்கிறாங்க. ஷவ்வாலுடைய காலத்தில் அங்க இருந்து யாரால அந்த முரண்பாடு ஏற்படுறது, யுத்தம் நடந்துச்சு ஷவ்வால்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் இப்படி நோம்பு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, அவங்களோட அந்த குதிரையில இருந்தவாறு கோப்பையில ஒரு பால் கிண்ணம் கொண்டு வரப்படுது. அதை தூக்கி காட்டும் லபனி அவுமாய் பாலோ அல்லது தண்ணீரோ, 2ல உண்டு. அது கொண்டு வரப்பட்ட உடனே ராகிலத்தி தன்னுடைய அந்த வாகனத்தின் மீது வைக்கிறார்கள். வைத்து விட்டு சொன்னாங்க, அல் முஃப்திரூன் லிஸ்ஸாயிம் அஃப்திரூன், நோம்பு துறக்கணும் நினைக்கிறவங்க திறந்துருங்க. குடிச்சாங்களான்னு வரல, தூக்கி காட்டி சொல்றாங்க. அதாவது சில சந்தர்ப்பத்தில் ஓவர் கிரௌடா இருந்தா அது சொல்லி விளங்காது. இப்படி தூக்கி தண்ணி இருக்காது, இந்த வாங்க நோம்பு துறக்கிறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதுல சில பேர் நோம்பு திறந்தாங்க, துறக்காதவங்க துறங்கன்னு சொன்னாங்க, இதெல்லாம் வருது. அப்ப இதுல இது என்னத்துக்கு நான் கொண்டால், இந்த வரலாற்றுல ரமலானுடைய காலம் சம்பந்தப்படுகிறது சொல்ல வார்த்தை. இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 4177. அப்ப ரமலானுடைய கடைசி பகுதியில, அதாவது நோம்பு முடிய அந்த கால பகுதியில் போயிருப்பாங்கன்னு விளக்கு. அதனால ஷவ்வாலும் அது சந்திக்கப்படுது. அது முரண்பாடு என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த 2 மாதமும் இதை சந்திக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதுல 2-3 சம்பவம் நடக்குது. போறாங்க 12,000 பேர் ஏற்கனவே மமதையோட போய்க்கிறாங்க. இப்படி போய்க்கும்போது அதுல புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமான பற்றி இஸ்லாத்தை பற்றி விளக்கம் வரும். 12,000 அப்படின்னு சில ஆளுக்கு எல்லா தௌஹீது வரவங்களை கூட பாருங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்கி வரவங்க கூட எல்லாருமே 100க்கு 100 தௌஹீதை விளங்கி வரவங்க இல்ல. ஒரு சகோதரர் தௌஹீதுக்கு வந்தார், குர்ஆன் சுன்னா விளங்கி நான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தௌஹீதுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஒரு ஆள் சொல்லுவார், என்னப்பா நீங்க தௌஹீதுன்றாங்க, உங்களாக்கெல்லாம் அல்லாஹ் அரசியலைக்கிறான், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா அல்லாஹ் அரசியலைக்கிறான்னு சொல்றாங்களாமே, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் தௌஹீத் அந்த ஆக்டிவிட்டி சில செயல்பாடு, இவங்க நல்ல சமூக சேவை செய்யறாங்க, இல்லாட்டி இவங்க கூடுதா 10,000 பேர் கூடியறாங்க, இவங்க மீட்டிங் நடத்த 1000-2000 பேர் வராங்க, இவங்க பயானம் தான் நல்லா இருக்குது. இது மாதிரி பார்த்து குர்ஆன் சுன்னாக்கு வரவங்க இருக்கிறாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ன எப்படி வந்தாங்க, உண்மையா அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிட்டு வந்தவங்க இருந்தாங்க. அதே நேரத்தில் செலவு விட்டுட்டாராம, இதுக்கு பிறகு நம்ம சும்மா பிரச்சனை பட வேண்டி வரும், பேசாம அவரோட வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் இல்லாம அது புறவு இஸ்லாத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் திருந்தி வந்தாங்க. ஆரம்பத்தில் அப்பதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க. இந்த புதியவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க. அதுல பாருங்க என்ன நடக்குது கூத்துக்கிழமை. இப்படி சேர்ந்து போய் கொண்டிருக்கும் போது வழியில ஒரு இழந்த மரம் நிக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சுனன் திர்மிதி என்ற ஹதீஸ் கிதாபுல பதிவு. அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா கரஜ இலா உனைன் என்ற இடத்துக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்த போது மர்ர பிஷஜரத்தில் ஒரு மரத்தடியை தாண்டினார்கள். இந்த மரத்தடியில தாத்து அன்வாத்து சொல்ற மரத்துக்கு, இந்த மரத்தை பொறுத்தவரையும் காவிர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த மரத்துல வாழை குழி எடுத்துட்டு போவாங்க. பறக்கத்து அதுல வாழை குழி எடுத்துட்டு போனா நம்மள இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாகப்பட்டினம் அந்த நாகூர் பகுதியில என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு வரும்போது பாஸ்போர்ட்டை கொண்டு நாகூர்ல ஒன்று காட்டிட்டு வருவாங்க. செய்யறாங்க தானே, எங்கேயா தரகால கொண்டு பாஸ்போர்ட்டை கொண்டு அப்படியே காட்டி போட்டு அது உள்ள காசெல்லாம் போட்டு இந்த மாதிரி சில மூட நம்பிக்கை இருக்குது. என்னது சிறுக்கு, பச்சை சிறுக்கு, அல்ல இதை மன்னிக்க மாட்டான். எனது பயங்கரமான சிறுக்கு. இந்த சிறுக்கியை தான் அவங்கள்ட்ட பாருங்க, காவிர்கள் அதுல வாழக்கூடியது போவாங்க. இவங்க கேட்கிறாங்க, இஜால்ல நான் தாத்த அன்வாத்தின் கமாலகம் தாத்து அன்வாத்தின், அந்த மரத்தை தாண்டினவனை கேட்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வாழை கொழுவத்துக்கு தாத்து அன்வாத்து மரம் தானே, அது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஏற்படுத்தாங்க. யார் சொன்னா, நாங்களும் மரத்தை கொழுவத்துக்கு அப்படின்றாங்க. நாங்களும் அந்த வாழை கொண்டு கொழுவ போறோம், எங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஹாதா கமா கால கௌம் மூசா, மூசாவுடைய சமுதாயம் கேட்ட மாதிரி இருக்குது. இஜால்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹத்தன், அவங்களுக்கு கடவுள் வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுள் உண்டாக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் கேட்ட மாதிரி நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லி சொன்னாங்க. வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையில என்னுடைய உயிர் இருக்கின்றதோ, இந்த தர்க்கபுன்ன சுன்னத்த மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் முளத்துக்கும் முளம் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த படம் போக்கிட்டு
இதுல சொல்றாங்க எப்படி, இன்னைக்கு நாங்க தான் வெளில போற பெருமையோட அங்க முஸ்லீம்கள் தரப்புல இப்படி போறாங்க. இது ஒரு பக்கமா. மத்த பக்கத்தால் என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த அவுஃப் இப்னு மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் இவன் என்ன செய்யறான், பிள்ளைகள், மனைவி, மக்கள், சொத்துக்கள், ஒட்டகம் எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் கொண்டு அந்த படைக்கு பின்னால் நிப்பாட்டி வச்சுக்கிறான். இதுல ஒருத்தர் துரைத் என்பவன். துரைத் என்பவன் கொஞ்சம் வயசு போனவன். இவன் கொஞ்சம் யுத்தத்துல நல்ல ரொம்ப ரொம்ப அறிவுள்ளவர், யுத்தத்தை பத்தி நல்ல குணம் உள்ளவர். இவனை கூட்டிட்டு வராங்க. யாரு, மாலிக் இப்னு அவுஃப் தான் தளபதி, யுத்தத்துக்கு மெயின் ஆள வந்தார். இந்த துரைத் என்பவனை கூட்டிட்டு வராங்க. கொஞ்சம் கண்காணிங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி. அவ பார்த்த உடனே எந்த இடம் அப்படின்னு கேட்கறாங்க. இது அவுத்தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவுத்தாஸ் சூப்பர் இடம், ரொம்ப மேடும் இல்ல, ரொம்ப பள்ளம் இல்ல, நடுத்தரம். இதுல இந்த குதிரைகள் பறந்து யுத்தம் பண்றதுக்கெல்லாம். ஏன்னா அரபி அந்த கூட்டம் அதாவது ஹவாசின் சகைஃப் கோத்திரத்தார்கள், அதாவது ஒட்டகத்தை ஓட்டி ஓட்டி குதிரையை ஓடி ஓடி அம்பு வீசுவாங்க. அவ்வளவு கட்டிக்காரங்க. குதிரையில வேகமா ஓடிக்கிட்டே அம்பு எய்வாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர்கள். அப்ப என்ன சொல்றா, துறைது சொல்றா, அதை நல்ல இடம் சொல்லி வேலை அப்படி இருக்கும் போது என்ன பிள்ளைகள் சத்தம் எல்லாம் கேட்குது அப்படின்னு. உண்மைதான், நாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டோம், பிள்ளைகள், மனைவி, பெண்கள் எல்லாத்தையும் கூட்டி வந்துட்டோம். அது என்னத்துக்கு இல்ல, எங்க தளவு தான் மாலிக் தான் சொன்னார் எல்லாரையும் கூட்டி வர சொல்லி. அப்பதான் நாங்க உற்சாகமா போராடுவோம். பிள்ளைகள், பொம்பளைகள் எல்லாம் பின்னால் நிக்குது, மனைவி மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. உடனே எங்க உசுரை கொடுத்தா இதை போராடணும் என்ன வரும். ஏன்னா ஏற்கனவே நாங்க பலவீனமா இருக்கிறோம். பின்னால எங்க குடும்பங்கள், சொத்துக்கள் எல்லாம் அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பலமா போராடுவாங்கன்றதுக்காக தான் பண்ணுவாங்க. அப்போ மாலிக் கூப்பிடுறாரு, யாரு, இந்த துறை கூப்பிடுறான். உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ நாசமா போவ, எதுக்கு இந்த வேலை செஞ்சாங்க. அப்ப இல்ல இல்ல, அப்பதான் பலமா போராடுவாங்க. போராடி நீங்க வெண்ணீங்கன்னா சரி, இல்லன்னா நீங்க அநியாயமா பொம்பளைக்குள்ள ஓடி சொத்துக்கு எல்லாம் கொடுக்கலாவோ, நீங்க தோத்த எங்கிட்டா ஓடி தப்பேலும், நீங்க இதை கொண்டு வச்சுக்கிறீங்க, அவ்வளோத்தையும் கொடுத்து போடலையா போறீங்க. அவன் சொன்ன மாதிரி கடைசியா நடந்து அவனோட இவனுக்கு அப்படி உடையலாது. நீங்க வயசு வைத்து உங்களுக்கு மூளையில எங்களுக்கு எங்கட ஐடியால விடுங்க மாதிரி. அவன் இப்படி சொன்ன உடனே சொல்றான், அந்த கோத்திரத்தை பார்த்து சொல்றான், எப்படி நீங்க என்னோட சொல்லு கேட்கல அப்படி நான் வாழ்ல வாங்கி வாழ புது காலம் வரும், நான் செத்து போயிருவேன் அப்படின்னா. அப்ப உடனே எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. துரை சொல்லி போறாங்க, நியாயமா போய் விடுங்க போறான். ஏன்னா யாழைத்தனி அதாவது என்ன சொல்றாங்க, நான் ஒரு இளைஞனாக இருந்திக்க கூடாதா, ஒரு வாலிபனாக இருந்திக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு துரை போறான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த அவுஃப் என்பவன், மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் செய்யறான். இந்த இந்த தாக்குதல ஒரு வித்தியாசமான ஒரு இடம், பெரிய ஒரு படையை நாங்க சந்திக்க போறோம். அதாவது சின்ன படை பெரிய படையை முத்தா கூடுதலாக நீங்க பாக்குறேன்னு சொன்னா கெரில்லா தாக்குதல். கெரில்லா என்பது என்னன்னா ஒளிச்சின்னு தாக்குதல். இப்ப இலங்கையில எல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பத்தில் இந்த கெரில்லா அட்டாக்ஸ் தான் என்ன செய்வாங்க, ரோட்ல கண்ணி வெடி வைப்பாங்க, வாகனம் செய்யும், டக்குன்னு கண்ணி வெடியில மாட்டும். திடீர்னு யார பெரிய ஆர்மி குரூப் வந்து சொன்னா செய்வாங்க, காட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிறுத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் பண்ணிருக்காங்க. கொரில்லா சொல்லுவாங்க, கெரில்லான்னு நான் சொல்லுவோம். கெரில்லா கொரில்லா எல்லாம் ஒண்ணு. அதாவது பதுங்கு முறை தாக்குது, பதுங்கி இருந்து தாக்குற முறை. இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க தெரியுமா, அதாவது இந்த உணையில இவங்க வரக்கூடிய அந்த பகுதியில வரக்கூடிய உணையில உள்ளுக்கு பள்ளத்தாக்கு தாண்ட அந்த வழியில என்ன செய்யறாங்க, இந்த அவுஃப் இப்னு மாலிக் என்பவன் அங்கே இங்கேயும் அதாவது வரக்கூடிய வழியிலேயே பதுங்கி இருந்து அம்பு எய்யக்கூடிய ஒரு குழுவை தயார் பண்ணும். உள்ளுக்கு படம் வந்தா சர மாதிரி அம்பு விடும். அது மாதிரியான ஒரு செட்டப்ப வரக்கூடிய அந்த வழியிலேயே பதுங்கி இருந்து தாக்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைக்கிறோம். இதுக்கிடையில விட்டு பாக்குற நாட்கள் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த அவுஃப் என்பவன் முஸ்லிம்கள தரப்பு பாருங்க, அவ சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி தெரியுமா, படைகள் வெள்ளக்கூடிய கருப்பு கொடிய வாரார்கள், இவன்களை எதிர்க்கிறாங்க, நமக்கு ஏலாது. அந்த அளவு முஸ்லிம்களோட பட பயங்கரமானதாக இருக்குது. அதனாலதான் பெருமை வந்து அப்ப உடனே பாக்குறோம், இவங்களை எதிர்க்கிறாங்க, இதான் வழி. என்னது, நேரடியா போய் அட்டாக் பண்றதை விட நாங்க என்ன செய்வோம், நாங்க ஒளிஞ்சின்னு தாக்குவோம். ஆரம்பத்துல ஒளிஞ்சின்னு தாக்குனா ஓடுவாங்க, ஓடிக்க போது மத்தவங்க வந்து தாக்கலாமே. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முறையோட இந்த தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, ஒரு தூதுக்குழு அனுப்புறாங்க, ஒரு உளவாளி அனுப்பி சொல்றாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மலைக்கு அப்பால இருக்கிறாங்க, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாத்துமே வந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு அவைகள் எல்லாம் எங்களுடைய கனிமத்தாக மாறப்போகுது சொல்றாங்க. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அவைகள் எல்லாம் கனிமத்து பொருளாக மாறப்போகுது என்று சொல்லிக்கொண்டு இந்த யுத்த களத்தை நோக்கி போறாங்க. இப்படியே போகும்போது அந்த சுபஹ் தொழுகை நேரம் எல்லாம் படைகளை தயார்படுத்தி காலித் இப்னு வலீத் முக்கியமான படை தளபதியுடைய தலைமையில ஒரு குரூப்பா என்ன செய்றாங்க, கொடிகளை கொடுத்து அப்படியே அனுப்புறாங்க. போன உடனே அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. அந்த உணையின் என்ற அந்த பகுதிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே அதாவது சொல்லுவாங்க, அந்த செய்தி வருது, ஹதீஸ்ல வருது, அம்பு வரல, அம்பு மழை, அம்பு மத்தரண்டு அப்படி வருது. அம்பு வந்து சரம் மாதிரியா வருது. அம்பு வந்த உடனே போனவங்க எல்லாம் புதிய ஆட்கள் போறாங்க, பல எல்லாரும் தான். போன அம்பு வாழறதுக்கு வீடு கொடுக்க முடியல, எங்கிட்ட இது வருதுன்னு தெரியல.
இங்கிருந்து வருதுன்ற, ஏன்னா அவங்க குறிவா தட்டிப்பாங்க, கொஞ்சம் ஆட்கள் காயப்படுறாங்க, எடுத்தாங்க ஓட்டத்தை. யாரு? இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் படைக்கு 12,000 பேர் கொண்ட படை என்ன செய்து ஓடுது. சுப்ஹானல்லாஹ், ஓடுறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்ம வல்லைத்தும் முதுபிரீன்றான், நீங்க புறமுது காட்டி ஓடினீர்கள், ஓடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர், 100க்கு உட்பட்டவர்கள். ஒவ்வொரு ரிவாயத்துல 70, 80, 60 வருது, சில ரிவாயத்துல 12 பேர் வருது. ஆனா பெரும்பாலும் 80க்கு 100க்கு இடப்பட்டவர்கள் என்ற ரிவாயத்துகளை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க? அப்போ கடுமையாக ஓட்ட முடிக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கூப்பிடுறாங்க, சமுதாயமே திரும்பி வாங்க, ஓடாதீங்க ஓடாதீங்க. அதுல குறிப்பா சொன்னா அப்பாஸ் சொல்லாங்க. அதே மாதிரி இந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தை சார்ந்த அபூ சுஃபியான் பின் ஹர்ப் போன்றவர்கள் முக்கியமானவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஓடுறாங்க. எப்படி ஓட்டம்? ஓடும் போது ரசூலுல்லாஹ்க்கு கேக்குது, சொல்லிட்டு போறாங்க, எப்படி முகமது சூனியம் பழிச்சு போச்சு, பொய்யா போச்சுட்டாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் கேள்வி அடிக்கிறாங்க, எப்படி சொல்றாங்க? முகமது சூனியம் பொய்யா போச்சு, என்னமோ மக்காவெல்லாம் வெண்டான்னு, இந்த மாதிரி வெண்டதெல்லாம் சூனியமாக்கிட்டாங்க. ஓடுறாங்களா? முடிஞ்சு வச்சு 12,000 பேர் ஓடுறாங்க. கொஞ்சம் பேருக்கு பயந்து முகமது சூனியம் வெளியாகிவிட்டது. இன்னொரு ஆள் அபூ சுஃபியான் என்ற இன்னொரு பேர்ல, அபூ சுஃபியான் மத்த அபூ சுஃபியான் இல்ல, முஆவியாவுடைய தந்தை அபூ சுஃபியான் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் இல்ல, இன்னொரு அபூ சுஃபியான் சொல்றான், செங்கடல் மட்டும் ஓடுவாங்க போல போற போக்க பார்த்தா. ஏன்னா செங்கடல் என்பது தூரத்தில் உள்ள இடம். அந்த அளவுக்கு இந்த 2 கோத்திரமும் விரட்டுறாங்க. ஏன்? அவங்க திடீர் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியல. இவங்க பெருமையில சும்மா ஒரு பிளான் இல்லாம தானே போனது. போகும்போது எந்த திட்டம் இல்லை. நாங்க தான் இத்தனை பேர் சும்மா நெஞ்சு நிமித்திட்டு போனா திடீர்னு அட்டாக் பண்ணலாம், எதிர்பார்க்கல. இங்க ஆடிக்குது போனதோட குழு தட்டி ஓடி புட்டிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீரத்தை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க ஓடாதீங்க, பயந்து ஓடாதீங்க. கூப்பிட ஓடுறாங்க. கூப்பிட எப்படி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இதுதான் சொல்லுவாங்க. இது ஏன் பனிஷ்மெண்ட் தெரியுமா? மனசுல நினைச்சாங்க, நாம 12,000 பேர் எங்களை வெல்ல முடியுமா நினைச்சாங்க. இதுக்கு அல்லாஹ் கொடுத்த அடிதான் இது. எப்படி நீங்க நினைச்சிட்டு வந்தீங்களா? எப்படி ஓடுறீங்களா? இதுல முஹாஜிர்களும் கொஞ்சம் ஓடுறாங்க, மக்காவாசிகளும் ஓடுறாங்க, முக்கியமான ஆட்களா ஓடிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பான்மையானவர்களை தவிர பெரும்பான்மை ஓட்டம் தான். 100க்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பயந்து நல்ல என்ன செய்யறது வழங்கல, அதான் ஓட்டம். அந்த இடத்துல பயந்து இஸ்லாத்துக்கு அப்படி ஓடல. நம்பிக்கை ஈமானோட இருந்தவங்களும் என்ன செய்யறது, அங்கிருந்து அடி ஓடுது, என்ன ஓடத்தான் வேணும். தூரத்துல இருந்து மரட்டை பண்ணணும் ஓடுறாங்களோ சரியா ஓடுறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீரத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் அவர்கள் வீரத்துக்கு முன்னுதாரணமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, கடுமையான போராட்டம் நடந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு போராட இயலாத மாதிரி நிலை வந்தா நாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் நின்றுவோம். அவங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அடிப்பாங்க. பதில் யுத்தத்துல எதிரிகளை கிட்ட போய்த்தாங்க, கிட்ட போய் மண்ணை அள்ளி வீசுவாங்க. அல்லாஹ் அந்த மண்ணுக்கு ஒரு பலத்தை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோவில் கடலில் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அதே மாதிரி அபூ சுஃபியான் பின் ஹாரிஸா என்ற அவர் சொந்தக்காரர், பனு அதாவது குறைஷி குலத்தை சார்ந்தவர். இந்த 2 பேரும் ஒட்டகத்தை கழுதையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கோவில் கழுதை வைக்கிறாங்க. புட்டிச்சுட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? யுத்த களத்தை நோக்கி போறாங்க. 2 பேரும் உள்ள டக்குன்னு வெயில போறாங்கன்னு 2 பேரும் அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிறாங்க. யுத்த களத்தை போ நோக்கி சொன்னாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம நஸில்னாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய உதவிய நீ இப்ப இறக்கி, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய், உன்னுடைய உதவியை நீ இப்ப இறக்கி. ஒரு துட்டி மண்ணல் வீசுறாங்க எதிரிகளை நோக்கி. அப்பாஸ் அப்பாஸ் அப்துல் முத்தலிப் அவங்க சொல்றாங்க, எப்படி போய் கூப்பிடுங்க, எப்படி சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அப்பாஸ் ரொம்ப சத்தம் உள்ளாங்க. அவங்க சொல்றாங்க, கூப்பிடுங்க, ஐநா சாவு சமரான்னு கூப்பிடுங்க. எப்படி உங்களுக்கு தெரியுமா? உதவியா இந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு வரல. அவங்க மக்காவுக்குள்ள போனவங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க வரல. அப்போ உஸ்மான் வரலன்ற உடனே அங்க கதையை கட்டி விட்டாங்க, உஸ்மான கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் கொலை செஞ்சிட்டாங்க செய்தி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படி நாங்க பேச்சுவார்த்தைக்கு அனுப்பின ஒரு பிரதிநிதியை கொலை செஞ்சிட்டாங்க. உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தால் அவர் கொலை செஞ்சதுக்காக இந்த மக்காவாசிகளோடு நாங்க போராடுவோம். எதுவரைக்கும் சொன்னால் அதில் மௌத்து சொல்றாங்க சஹாபாக்கள். நாங்க மௌத்தா போனாலும் திரும்ப மாட்டோம். ஏற்கனவே பயமுறுத்தி இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் வாங்குறாங்க, மௌத்தா போனாலும் சரி நாங்க மக்காவுக்குள்ள போய் போராடுவோம், உஸ்மான கொலை செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை வாங்குறாங்க. சமுரா என்ற ஒரு மரத்தறிக்கிறது. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்தடிக்கு கீழே பையத்து செய்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அப்படின்னு சொல்லி.
எப்படி பயம் செஞ்சாங்க? உஸ்மான் கொலை செய்யப்பட்டால் மௌத்தா பண்ண நாங்க திரும்ப மாட்டோம், அதுக்கு எதிராக நாங்க பழி விதித்து தான் இங்க போவோம் அப்படின்னு இந்த ரசூல் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாங்க. அப்பாஸே போய் அலையுங்கள், எங்கே அன்சாரிகள் எல்லாம், எங்கே அந்த மரத்திற்கு மையத்து செய்தவர்கள் எல்லாம் எங்கேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப அப்பாஸ் எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பட்டையை நோக்கி போறாங்க. எப்படி சொன்னாங்க? முகமது அப்துல் முத்தலிபுடைய மகன் முகமது இப்ப அவர் சூனியம் எல்லாம் படிச்சு போச்சு, பொய்யா போச்சு, அவர் எங்களை ஒரு நாள் ஏமாத்துறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்டுறாங்க ரசூலுல்லாஹ். கேட்டுட்டு என்ன செய்றாங்க? யுத்த களத்தை நோக்கி போறாங்க. போய் கட்டுமையான ஒரு சத்தம் போடுறாங்க. கட்டுமையான உரத்த சத்தத்துல அனன் நபி லா கதிப்றாங்க, நான் தான் நபி, நான் நபி என்பதிலே பொய் அல்ல, ஆனா இப்னு அப்துல் முத்தலிப்ன்றாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன் தான், நான் ஒரு நபி. சத்தம் போட்டா அந்த பட்ட அந்த எட்ட ஸ்டைலே மாறும். அதாவது இயல்பாக சண்டை பிடிக்கணும்னு நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த ஓவர் சவுண்டுக்கு பயம். கராத்தையில பாருங்க, இந்த கராத்தை படிச்சு கொடுக்கும் போதே என்ன செய்வாங்க? சவுண்ட் படிச்சுடுவாங்க. என்ன காரணம்? பலம் இல்லாத சவுண்ட போட்டா பயந்துருவாங்க. இயற்கையாக உளவியல் ரீதியாக நீங்க ஒருத்தர் அடிக்க தேவையில்லை, ஓவரா சத்தம் போட்டு பாருங்க. ஓவரா இடத்துல சில இடத்துல ஓவரா சத்தம் போடுறோம்ல, அது வேற வகத்தால. எங்கட ஒரு சீன் நடந்து ஓவரா சத்தம் போட்டு போய் உன்ன சுட்டுவேன்னு இவர் ரெண்டு பக்கத்துல, ஒரு பக்கத்துல தோக்காடு, இந்த தோக்காலியா இந்த தோக்காலியா இவருக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா சத்தம் தான் போட்டேன், சும்மா உன்னை சுட்டுவமா அப்படின்னு இவர் சத்தம் போட வேண்டாம். எல்லா இடத்துலயும் சத்தம் போடக்கூடாது. இங்க துபாய் பிடிச்சிட்டு போயிட்டு உன்னை சுடுவேண்டா, சுடுவியா பேசுவாங்க, மாசலாம் அனுப்பிவிடுவாங்க. அதுக்காக எல்லா இடத்துலயும் சத்தம் தேவையான இடத்துல, தேவையான இடத்துல சத்தம் போடணும். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க அனன் நபி லா கதிப்னாங்க. 12,000 பேர் நின்று எதுக்குடா பயந்து ஓடுறீங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா? காவிர்கள் அப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? காவிர்கள் சொன்னாங்க அப்துல் முத்தலிபுடைய மகன் சூனியம் பொய்யா போச்சா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் யுத்த களத்துல இறங்கி நின்று தைரியமா அப்பாஸ் சொல்றாங்க, நாங்க விட்டா போய்ப்பாங்க ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு முன்னுக்கு நிற்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஒரு 70-80 பேர் தான் நிற்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் வீரத்தை பாருங்க, போர் பட்டையை நோக்கி போறாங்க, வேகமா போறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வீரம் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் சஜாஅத்ன்றாங்க. வீரம் என்பது மறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பயந்துகிட்டு ஏதோ பின்னால் நீங்க எல்லாம் போய் பார்த்து அடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு தலைவர்கள் அப்படித்தான் செய்யுது. சீன்ல இவங்க பெரிய ஆள் பயந்துக்கிறாங்க. ஆளை உள்ளால அடிக்கிறதும், உள்ளால பயமுறுத்துறதும், இவர் நல்ல பிள்ளையா இருந்துட்டு உள்ளால வச்சு ஆக்களை கொலை செய்யறது, மிரட்டுறது, அடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இது ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. ரெண்டா முன்னுக்கு போய் நிற்பாங்க. தைரியம் தான், தைரியம் தான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உஹது களத்துல ஏன் பல்ல உடைக்கப்பட்டது? களத்துல நின்றுதான் உடைஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு செய்தியை சொல்லணும் பாருங்க. உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணியை பத்தி அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் அவங்க கற்பிணி ஆகிறாங்க. கற்பிணி ஆகிட்டு அவங்க தைரியத்தை பாருங்க. ஒரு கத்தி ஒன்று, அந்த கத்திக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அதாவது ஹஞ்சர் சொல்லப்போம், பெரிய கத்தி ஒண்ணு, அதை தூக்கி நிக்கிறாங்க உம்மு சுலைம். எல்லாம் ஓடுறாங்க, இவங்களை காணோம், இவங்க நிக்கிறாங்க கத்தியோட. அபூ தல்ஹா யார்? உம்மு சுலைமுடைய கணவர். அபூ தல்ஹா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இங்க வாங்க உம்மு சுலைம் பண்றாங்க. அவங்க என்ன கத்தியோடு நிக்கிறாங்க. உம்மு சுலைம் என்ன விஷயம்? காபிர்கள் யாராவது வந்தா இந்த கத்தியால வெட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஓடினாங்களே இவங்க எல்லாம் வெட்டாம விடுறாங்க. உம்மு சுலைம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உம்மு சுலைம் இன்னல்லாஹ கஃபா வஹசன், அல்லாஹ் எங்களுக்கு போதும், நல்லதான் செய்வான், பயப்படாம நீங்க தைரியமா இருக்கீங்க. உம்மு சுலைம் சுப்ஹானல்லாஹ். இவங்க எல்லாம் வரலாற்றில் நம்மள ஒம்பளை நிற்கிறாங்க. எங்கேயாவது பிரச்சனை வந்தா முக்காடை போட்டு அழுவதுதான் தெரியும் அவங்களுக்கு. தைரியமான இறங்க மாட்டாங்க களத்துல, முக்காடை போட்டு அழுவுறதுதான் தெரியும் அவங்களுக்கு. உம்மு சுலைம் நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். களத்துல பாக்குறது இதே மாதிரி நீங்க பாருங்க. அதாவது இதுக்குள்ள இடையிடையே சில வெட்டு குத்துகள் நடக்குது. எல்லாரும் ஓடினாங்கன்றது யுத்தம் பண்ணாம இல்ல. சில அபூ கத்தாதா போன்ற சில நபித்தோழர்கள் களத்துல இறங்கி சண்டையில் இருக்கிறாங்க. அபூ கத்தாதா என்பவர் பாக்குறாரு, ஒரு ஆள் காபூர், ஒரு ஆள் ஒரு முஸ்லீமோட ஃபைட் பண்ணிருக்காரு. ஃபைட் பண்ண உடனே பலமான ஆள் ரொம்ப இதாகுது. அப்ப போன உடனே அபூ கத்தாதா போட்டார் ஒரு போடு, ஆள் அப்படியே தலை ஊத்தரா விடுறாரு. அப்ப அபூ கத்தாதா சொல்றாங்க, அப்படி குத்தி போட்டு ஈட்டி எடுத்த உடனே என்னை புட்டிச்சு ஒரு இழுவை இழுத்தாரு, அந்த இழுவை வஜத்து மின்ஹா ரீஹல் மௌத்துனாங்க. அபூ கத்தாதா புட்டி பலம் மௌத்து கிட்ட போயிட்டு வந்துட்டாங்க அபூ கத்தாதா. அந்த போராட்டத்துல ஒரு காவிரி குடிச்சு அபூ கத்தாதா இழுத்திக்கிறாங்க. அந்த இழுவையில வஜத்து மின்ஹா ரீஹல் மௌத் என கிட்ட வந்துட்டு போச்சிருந்தாங்க. அப்படி பயங்கரமான ஒரு கட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு போராடி இருக்கிறாங்க. இந்த போராட்ட காலத்துல சில நிகழ்வுகள் நடக்குது. ஒரு ஆள் கட்டுமையா போராடுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நரகத்துக்கு போனாங்க, கட்டுமையா போராடுறாங்க ஒரு ஆள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த நரகத்துக்கு போற அப்படின்னு. அப்ப பாக்குறாங்க சஹாபாக்கள், என்னடா இவ்வளவு கடுமையா போராடுறாங்க, இவரை போய் நரகம் ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்களே. சொன்ன உடனே ஒரு ஆள் அவதானிக்கிறாங்க, இதை பத்தி அறிவிக்கிறாங்க, அவதானிச்சு பார்த்தா அந்த ஆள் காயப்படுறாரு. போராடிக்கும் போது காயப்படுறாரு. காயம் தாங்க நாம தற்கொலை வணிக்கு மூத்தா போறாரு.
தற்கொலை பண்ணிக்கிட்டு மூத்தாப்புறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலே இதை நீங்க அறிவிங்க, பிரகடனப்படுத்துங்க, அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹ் வ ரசூல், சாட்சி சொல்கிறேன் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய அடிமையும் தூதருமாக இருக்கிறேன். சும்மா அமர பிலால் ஃபனாதா பின்னாஸ், பிலால் அல்லாஹ்வை அறிவிச்சாங்க. எப்படி மக்களுக்கு அறிவிங்க, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுல் முஸ்லிமா, ஒரு மனுஷன் சொர்க்கம் போதாயினால் அவன் முஸ்லிமானவனாக இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவிங்கள். முஸ்லிமான நப்சை தவிர யாருமே சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க அறிவிங்கன்னு சொல்லி பிலாலுக்கு சொல்லி போட்டு, வ இன்னல்லாஹ யுஅய்யது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கெட்ட மனிதனை கொண்டு வெளிப்படுத்துவான். நீங்க நினைச்ச கூடாது பெருசா மார்க்கத்துக்கு தியாகம் பண்றாரு, இப்படி பார்த்து ஒருத்தனை தியாகன்றது அல்லாஹ்வுக்கு செய்றீங்களா? ஒரு வேலை செய்யும் போது சிலவங்க உலகத்துல பார்க்கிற புகழ் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், அப்பா செய்வாங்க, கிடைக்காது செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பதவி கிடைக்கணும், இல்லன்னு செய்ய மாட்டாங்க. இது மாதிரியானதல்ல. அவங்களுக்கு ஏதாவது உலகத்துல ஊதியம் கிடைக்கணும், உலகத்துல லாபம் கிடைக்கணும், இல்லாட்டி அவங்க ஈடுபட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய உண்மையான சில மனிதர்கள் கெட்டவனாய்ப்பான், அல்லாஹ் அவனை கொண்டு வேலை வாங்குவான். கெட்டவன் அவனை கொண்டு மார்க்க வேலை வாங்குவான். பாருங்க, போராடிக்கிறாரு, அவர் எத்தனையோ பேர் அந்த யுத்தத்துல கொலை செஞ்சுக்கிறார், ஆனா அவர் நரகத்துக்கு போறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து நினைச்சால் கெட்டவனுக்குள்ள இந்த மார்க்கத்தை வெளிப்படுத்துவான். அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் யுத்த களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயங்கரமான சத்தத்தின் காரணமாக போனவங்க எல்லாம் அப்பாஸ் ஐநா அஸ்ஹாபு ஸம்ரா, எங்க அஸ்ஹாபு ஸம்ரா எல்லாம் மரத்தடிக்கிற நாங்க மௌத்துல மையத்திரனைகளை அந்த மையத்து செஞ்ச உறுதி பிரமாணம் செஞ்சவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க? ஐநல் முஹாஜிரூன் ஐநல் அன்சாரிகள் எங்கே, முஹாஜிர்கள் எங்கே? கூப்பிட்ட அந்த சத்தத்துல ஒரு பசு தன்னுடைய குட்டியை நோக்கி ஓடி வருமே, விஜயமான ஓட்டுவோம், போன ஸ்பீட்ல ஓடி வராங்க. போன அதே ஸ்பீட்ல லப்பைக்கு யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் வந்து விட்டோம், நாங்கள் உங்களுக்கு ஆஜராகி விட்டோம் என்ற சத்தத்தோட ஓடி வராங்க. அந்த சத்தத்துல வேகம் காரணமாக ஓடி வராங்க. சில ஆட்களோ அந்த திரும்பி போன ஸ்பீட்ல ஒட்டாம ஸ்பீட் திரும்ப முடியல, ஒட்டகத்துல இறங்கி அம்பலா ஒட்டப்பட்டு ஒட்டகத்தோட கூட ஆயத்தில் ஓடி வராங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தம் வெல்றதுக்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சபபு அல்லாஹ் தான் வெற்றியை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் உன்னுடைய உதவியை நீ இறக்கு, நீதான் நஸ்ஸில் நஸ்ரக், உன்னுடைய உதவியை நீ இறக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பொடி கற்கள் எடுத்து வீசுறாங்க. ரசூலுல்லாஹி ரெண்டு சந்தர்ப்பம் மண்ணை வீசினாங்கன்னு வருது, பொடி கற்கள் கொஞ்சம் வீசினா அதோட இனி ஓட்ட முடிய தொடங்கிட்டாங்க. அதோட எதிரிகள் மத்த பக்கம் ஓடுறாங்க, எதிர்த்து நிக்க முடியல. ரசூலுல்லாஹ் நோக்கி சஹாபாக்கள் வராங்க, சரமாரியாக அம்பு ஒளிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை வீசின உடனே எல்லாரும் புறமுது காட்டு ஓடுறாங்க. ஓடுனா ஒவ்வொரு பக்கம் தாய்வப்பா கொஞ்சம் போறாங்க, நஹ்லாப்பா கொஞ்சம் போறாங்க, ஒவ்வொரு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது, அதாவது உங்களுக்கு தெரியும் அதுல முக்கியமான ஒருவர் அந்த துரைதி என்றவர், இந்த துரைதி என்பவர் அவுத்தாஸ் என்ற பக்கம் வழியாக அவங்க அந்த ஏரியா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, அபு ஆமிர் என்ற ஒரு நபித்தோழர், இவர் இந்த அவுத்தாஸ் என்ற பகுதிக்கு அனுப்புறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு படைகள் அனுப்பி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, அங்க அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல குவிச்சு வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, காலித் இப்னு வலீத ஒரு 1000 பேர் கொண்ட படையை என்ன செய்றாங்க தாயிஃப் அனுப்புறாங்க. தாயிஃப் பண்ணி கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க அங்க போறாங்க. ஏன், அங்கதான் இந்த அவுஃப் இப்னு மாலிக் என்பவருடைய கோட்டை இருக்குது. அங்க வந்து இந்த கோத்திரத்தார்கள் போய் அந்த கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்காக ரசூல் என்ன செய்றாங்க, அவங்களை பின்தொடர்ந்து தாயிஃபுக்கு காலித் இப்னு வலீதுடைய தரப்புல அவன் தலைமையில 1000 பேர் கொண்ட படை அனுப்பி கூட ரசூலா போறாங்க. இதுல இந்த அவுத்தாஸ்ல என்ன நடக்குன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த துரைத் என்பவன் வந்து அபு ஆமீருடைய தலைமையில போன வந்து கொலை செய்றாங்க. இது முக்கியமான ஒரு ஆள், எதிரிகள்ல முக்கியமான ஒரு படை யுத்த தந்திரங்கள் எல்லாம் அறிந்த ஒரு நிபுணர். அப்ப இப்படி போகும்போது அபு ஆமீர் போகும்போது என்ன செய்றாங்க, ஒரு அதுல இருந்த ஒரு எதிரி ஓடியே அம்புறான். அபு ஆமீருடைய அந்த முழங்கால் நடக்கப்படுது. அபு ஆமீர் தளபதி. அதுல வந்து யாரு, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் போறாங்க. அப்ப பார்த்தா அபு ஆமீருக்கு அம்பரிச்சு கடுமையான வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப அபு மூஸா அஷ்அரி பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போய் கேட்கறாங்க, என்ன நடந்து, எனக்கு அம்பரிச்சுட்டாங்க, நான் வந்து சாக போறேன், உசுறு போற நிலை, அந்த அளவுக்கு காயமான ஒரு நிலை. அம்ப புடுங்கி பார்த்தா தண்ணி வருது, அந்த எலும்புல இருந்து தண்ணி வருது, அப்படி பயங்கரமான ஒரு காயம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அபு மூஸா அஷ்அரி கேட்கறாங்க, யாரு அபு மூஸா கேட்கறாங்க, எங்க எதிரியை காட்டுங்க, யார் எதிரின்னு சொல்லி அப்படின்னு காட்டுறாங்க. காட்டுனா அபு மூஸா திரத்திட்டு போறாங்க. போனா இவன் ஓடுறாங்க. அப்ப கேட்கறாங்க, அலஸ்த அரபி, நீ அரபி இல்லையா, வெக்கம் இல்லாம ஓடுறியான்னு கேட்கறாங்க. அபு மூஸா அஷ்அரி உடனே நிக்கிறான். ரெண்ட உடனே அழைச்சாங்க. அதே மாதிரி வெட்டி கொள்றாங்க. கொண்டு போட்டு ஓடி வராங்க. வந்து அபு ஆமீர் சொல்றாங்க, அபு ஆமீரே
உன்னை யாரு கொண்டாங்களோ அவனை நான் வந்து முடிச்சிட்டேன், கொலை செஞ்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஆமீர் சொல்றாங்க, நான் வந்து மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன், நான் மௌத்தா போறேன் போல பழங்குது, அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தால் என்னுடைய சலாத்தை நீங்க சொல்லுங்க, அது மட்டும் இல்ல எனக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எனக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, என் பாவத்துக்காக இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அபூ மூஸா அஷ்அரி என்ற சஹாபிட்ட அந்த அபூ ஆமீர் என்பவர் சொல்றாங்க. அவ உடனே வாரார், இவர் வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போது சொல்றாங்க, இப்படி அபூ ஆமீர் மௌத்தாகிவிட்டார், அபூ ஆமீர் மௌத்தாகிவிட்டார், அவர் வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல அவருக்காக இஸ்திக்பார் செய்ய சொன்னார் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தல்லாஹு மின்ஹு அதுக்காக உது செய்து விட்டு தொழுது விட்டு என்ன செய்றாங்க, சும்மா ரஃபஅ யதைஹி ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம ஃபிர்லி அபூ ஆமிரை யா அல்லாஹ் நீ மன்னிச்சிடுவாயாக, யா அல்லாஹ் மன்னிச்சிடுவாயாக, அவருக்கு சிறந்த ஒரு இடத்தை நீ கொடுப்பாயாக, அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீர் மினல் ஹல்கி உன்னை நீ படைத்தவர்கள் அதிகமானவர்களை விட அவருக்கு சிறந்த அந்தஸ்தை நீ கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக துஆ செய்றாங்க. அப்போ பக்கத்துல இருந்த அபூ மூஸா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அபூ மூஸா அஷ்அரிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க என்ற செய்தியை நாங்க பாக்குறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த யுத்தத்துல வந்து ஒரு முடிவு ஏற்படுது. அதாவது காவிர்கள் விரண்டு ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, அதாவது அந்த கோத்திரத்தாரை தேடி தாயிப் பக்கத்துக்கு போறாங்க. தாயிப்ல இந்த அவ்ஃப் இப்னு மாலிக் என்பவருடைய கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்றாங்க. அந்த கோட்டை வந்து அவங்க யுத்தம் செய்யக்கூடிய, அவங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய ஒரு கோட்டை, சகீஃப் கோத்திரத்தார்கள். அந்த கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்களுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடக்குறாங்க. அவங்க உள்ளால இருந்து கடுமையா தாக்குறாங்க. உள்ளால இருந்துட்டு அந்த பீரங்கி முறைன்னு சொல்லுவாங்க, அது அரபுல சொல்லப்படும், அதுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு, பீரங்கி முறமான ஒரு தாக்குறது, உள்ள இருந்து தாக்குறது. முஸ்லிம்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஈடு கொடுக்க பல நாட்கள், கிட்டத்தட்ட 10-14 நாட்கள் அந்த தாயிப்ல வந்து முற்றுகை தொடர்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு பலகை மாதிரி ஒரு சுரங்க மாதிரி செஞ்சுட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க. உடனே அங்க கோட்டைக்குள்ள என்ன செய்றாங்க, இரும்பு பாலங்களை உருக்கி அதுல இருந்து அவங்க என்ன செய்றாங்க, பீரங்கி தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இவங்க என்ன செய்வோம் அப்படின்னு. அதுல சொல்றாங்க, இவங்க வந்து பொந்து குளிக்கிற நாய் மாதிரி, இவங்க வந்து வெளியில ஒண்ணும் செய்யவும் மாட்டாங்க, இவங்களோட ஃபைட் பண்ணா கொஞ்ச நாள் நீடிக்கும், இவங்களுக்கு ஒரு முடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் அங்க வச்சுக்கிறாங்க, அதனால இவங்களை சும்மா கணக்கெடுக்காம தான் சரி அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க திரும்பிடுவோம், தாய்வுல இருந்து நாங்க திரும்புவோம், எங்க போவோம், உலகிற்கு திரும்பி போவோம். இது வரைக்கும் என்னது, கனிமத்து பங்கு வைக்கல, கனிமத்து பங்கு வைக்கப்படல, திரும்பி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் யாரும் சொல்ல, நாங்க வந்து இந்த வெற்றி கொள்ளலையே, இது வரைக்கும் நாங்க அவங்களோட சண்டை பிடிக்கலன்றாங்க. அப்ப சொல்றாங்க, அப்படியா, அப்ப சரி நாங்க இன்னைக்கு சண்டை பிடிப்போம் இருப்போம்ன்றாங்க. பார்த்தா அடுத்த நாள் இன்னும் 2 பேருக்கு கடுமையான மோதல்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்ல திரும்பும், சொல்ல சிரிச்சு போறது, எதாவது நான் நேரத்தை சொன்னேன், நேரத்தையே போய்க்கலாம்ன்றாங்க. அப்ப என்ன செய்றாங்க, தெரியும் இவங்களால ஒன்னும் பிரச்சனை வராது, இவங்க வந்து அட்டாக் பண்ணி தாக்குதல் அளவுக்கு வர மாட்டாங்க, ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் பேர் அவங்களே ஒளிஞ்சிருக்கிறாங்க, அவங்க வந்து 12,000-20,000 பேரோட வந்து போதலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. திருப்பி வந்துடுறாங்க. வரும்போது சொல்றாங்க, ஆயிபூன் தாயிபூன் ஹாமிதூன் நிரப்பினா ஹாமிதுன், நாங்க திரும்புகிறோம், நாங்க தௌபா செய்தவர்கள் அப்படி சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் தாயிப்ல திரும்பி வந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப வந்த உடனே வந்து வரும் இடையில சொல்றாங்க, இந்த சகீஃப் பிள்ளையார்களுக்காக யார் சொல்லலாம், நீங்கள் துஆ செய்யுங்க, எனது நீங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, இவர்களை எங்களை நோக்கி திரும்பி வர வைப்பாயாக என்று சொல்லி ஹவாஸின் கிளையாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இவங்க எதிர்பார்க்கறாங்க 10 நாள் வரைக்கும் வந்து அந்த கனிமத்து பொருள்களை பங்கு வைக்கிறது, ஏன்னா பங்கு வைக்காம 10 நாள் வரைக்கும் பாக்குறாங்க. பார்த்தால் அவங்க வார மாதிரி தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பங்கு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் எதிர்பார்த்த பிறகு இந்த கனிமத்து பொருள், கனிமத்து என்று சொன்னால் அந்த அதாவது ஹுனைன் யுத்தத்தில் கடுமையான கனிமத்து பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு பிறகு எதிர்பார்த்து பங்கு வைக்கிறாங்க. இந்த பங்கு வைக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, இதுல ஒரு அரசியல் யுக்தியை கையாளுறாங்க. எப்படி, நிறைய பேர் அப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்துக்கிறாங்க, 1 மாச காலம் அவங்களுடைய இஸ்லாம் உறுதிப்படும். ஏன்னா ஏற்கனவே மக்கால இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்தார்கள், சதி செய்தார்கள், ரசூலுல்லாஹ் வந்து மக்காவுக்குள்ள நுழைய விட மாட்டோம் என்று தம்பட்டம் அடித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, இந்த கட்டத்துல இவர்களுக்கு இந்த கனிமத்து பொருளை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க யுத்தத்துல கலந்து கொண்டவங்க தானே, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, குறைஷிகள்ல உள்ள முக்கியமானவர்களுக்கு எல்லாம் 100 ஒட்டகம் முஆவியா எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது சொல்ல, இந்த மகன் யஸீதுட்டாங்க, என்னுடைய மகன் முஆவியா விட்டாங்க கேட்டுவாங்க, வரலாற்று வருது. அது எந்த அளவுக்கு உறுதியமானு தெரியல, அது வரலாறு பார்க்கும்போது சரியா இருக்குது, சில நேரம் அது மாற்றமா கூட இருக்கிற அல்லாஹ் வருது. அப்ப இந்த மாதிரி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கும் கடுமையான ஒட்டகங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து கிடைக்கும் போது சில நிகழ்ச்சி நடக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி கொடுக்குறாங்கன்னு உடனே, ஒரு ஆள் கொடுக்குறாருன்னு உடனே ஊர்ல எல்லாம் பார்த்திப்போம்,
வைக்கிற மாதிரி போய் எனக்கு தாங்க. அப்ப ரசூல்லா அவர் நோக்கி போறாங்க. போய் எந்த அளவுக்கு சொன்னா ரசூல்லா கேட்டு எனக்கு தாங்க கேட்டு சண்டை முடிச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு இழந்த மரத்துக்குள்ள தள்ளுறாங்க. ரசூல்லா கொண்டு போய் ஒரு மரத்துக்குள்ள அந்த அளவுக்கு அந்த பங்கு வைக்கிற சம்பவம் நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி எடுத்து போட்டு சொல்றாங்க, என்கிட்ட இருந்ததெல்லாம் உங்களுக்கு தந்து முடிச்சிட்டேன், இதுக்கு மேல ஒன்றும் இல்ல, இந்த மரத்தினுடைய முள் அளவுக்கு உங்களுக்கு இருந்தா கூட அதை நான் தருவேன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல ஒரு காட்டுறதுக்கு ஒரு வரான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அவர் காட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, ஒரு நஜ்ரான் நாட்டு புடவை, நான் ஏற்கனவே அந்த செய்தி சொல்லிப்பேன், ரெண்டு சைடும் ரெண்டு ஓரமும் தடிப்புமாக இருக்கக்கூடிய ஒரு நஜ்ரான் நாட்டு ஆடை அணிக்கிறாங்க, போர்வை போட்டுக்கிறாங்க. ஒரு காட்டுறதுக்கு வரான், வந்து அந்த போர்வை இழுக்கிறான். இல்லன்னு சொல்றாங்க, முகமதே நீங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்ததுல இருந்து முரளி மின் மாடில்லா இந்த உங்கள்ட்ட இருக்கிற பணத்துல எங்களுக்கு தர சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த பொருளாதாரத்துல தர சொல்லுங்க சொல்ல சிரிக்காங்க. பக்கத்துல நபித்தோல சொல்றாங்க, ஆளை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நடந்து கொள்றான். அந்த மாதிரி எல்லாம் சிரமம் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ரசூல் அந்த உணையில கிடைச்ச பொருள்களை, ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருந்த ஆடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. வந்து முகமது வறுமைக்கு பயப்படாம கொடுக்கிறாராம், வறுமைக்கு பயப்படாத மாதிரி தர்மம் செய்யறாராம் என்று சொல்லி அந்த ஆடு மாடுகளை வாங்கறதுக்குண்டே புதுசா கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த செய்தியில பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னா, உலகத்துக்காக நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம், ஆனால் எதை நோக்கி நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோமோ அதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய கொண்ட மார்க்கம் இஸ்லாம் எங்களுக்கு விருப்பமாக மாறிவிட்டது என்று பிற்காலத்தில் சொல்றாங்க. நாங்க வந்ததெல்லாம் ஆடு வாங்குறதுக்கு, ஒட்டகம் வாங்குறதுக்கு, ரசூலுல்லாஹ்விடத்துல கனிமத்து வாங்குறதுக்கு, பொருளாதாரத்துக்காக வந்தோம். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்று சொன்னால், எங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை விட அல்லாஹ்வுடைய தீன் விருப்பமாகி விட்டது என்று பிற்காலத்தில் சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த குறைஷிகளுக்கு கூடுதலான அளவுக்கு, எந்த அளவுக்கு சொன்னா, குறைஷிகள்ல வந்து சொல்றாங்க ஹவாஸின், அதாவது ரசூலுல்லாஹ் பங்கு வைத்தாங்க. அதாவது அதுல வந்து அபூ சுஃபியான் கொடுத்தார்கள். இது மாதிரியான முக்கியமான குறைஷி தலைவர்களுக்கு எல்லாம் 100, 200 என்று ஒட்டகம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது அன்சாரிகளோட உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு. அன்சாரிகளோட உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துட்டு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஊருக்கு தான் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்படி என்ன அன்சாரி, ஏன்னா குறைஷிகள் மக்காவாசிகளுக்கு அள்ளி 100, 200 கொடுக்குறாங்க. அபூ சுஃபியான் கொடுக்குறாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஷாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அள்ளி கொடுத்த உடனே அன்சாரிகளுக்கு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வந்துட்டு சிலவங்க குறையாவே பேசுறாங்க. அதுல சாதி முஆத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து குறைஷிகளுக்கு கொடுக்குறீங்க, இது அன்சாரிகளுடைய உள்ளத்திலே ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கி விட்டது, நீங்களுமா நானும் அவங்கள உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சாதி முஆதுக்கு, அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்க. அதுக்கிடையில சொல்றாங்க, நான் யாருக்கெல்லாம் கொடுக்கிறேனோ, நான் கொடுப்பவர்களை விட யாரையெல்லாம் நான் கொடுக்காமல் விடுகிறேனோ அவர்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்றாங்க. அதுக்கிடையில சொல்லி போட்டு சொல்றாங்க, சாதி முஆதே நீங்க அன்சாரிகளை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி, அம்மா உனாசு மின்ஹும். அப்ப வந்து ஒன்று கூட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அந்த இடத்துல அன்சாரிகள் எல்லாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கேட்கிறாங்க, ஏதோ செய்தி கேள்விப்பட்டது, இப்படி நான் கொடுத்ததாக நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான செய்திதான் அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, உண்மைதான், ஆனா நாங்க முக்கியமான ஆட்கள் பேசல, இந்த இளம் வயசு உள்ளவங்க, சின்ன வயசு உள்ளவங்க, அவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டாங்க, நாங்க இந்த மாதிரி பேசல அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் உள்ள முக்கியமானவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு வேலை செய்றாங்க. ஃபஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், போற்றி புகழ்ந்து விட்டு சொல்றாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே சொல்லிவிட்டு சொல்றாங்க, அன்சாரிகளே நான் வந்து மக்காவில் இருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வந்தேன். நான் வந்த போது அலம் அஜிதுக துல்லாலன் ஃபஹதாகுமுல்லாஹ், நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், நீங்கள் வழிதவறி போயிருந்தீர்கள், அப்படி வழிதவறி போயிருந்த உங்களுக்கு அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? வஆலத்தன் ஃபஅனாகுமுல்லாஹு பி, நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், வறுமையில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு பணக்காரர்களாக, உங்களை பல யுத்தங்கள்ல கனிமத்து கிடைச்சு பணக்காரர்களாக மாறிட்டாங்க, உங்களை பணக்காரர்களாக ஆக்கவில்லையா? முத்தஃபர்ரகீன், நீங்கள் பிரிந்து சண்டை பிடித்துக் கொண்டு கோஷ்டி மோதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள், ஜமாஅக்குமுல்லாஹு பி, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்க்கலையா? கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்கள், நான் மதீனாவுக்கு வரும்போது வழிகேட்டில் வழிதவறி போயிருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தரலையா? நீங்கள் எல்லாம் பல குழுக்களாக சண்டை பிடித்துக் கொண்டு கோஷ்டி மோதலில் ஈடுபட்டீர்களே, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒன்று சேர்க்கலையா? நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை தரலையா என்று சொல்லி போட்டு சொன்ன உடனே வயக்கூலூன அல்லாஹு வ ரசூலுஹு அமன், அல்லாஹ் தூதர் நிறைய அருள் சொல்லி செஞ்சீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு தரல, ஆனா இதுக்கு முன்னுக்கெல்லாம் யாருக்கு தந்தன மாதிரி ஞாபகப்படுத்துறாங்க, இதுக்கு முன்னுக்கெல்லாம் உங்களுக்கு தந்தது ஞாபகம் இல்லையா என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா துஜீபூனனி, என் சார்பில் நீங்கள் பதிலளிக்க கூடாதான்னு சொல்றாங்க.
ஒரு பக்கத்தால ரசூலுல்லாஹ் மூலம் அவர்களுக்கு கிடைச்ச நன்மையை சொல்லி போட்டு என் சார்பாக நீங்கள் பதில் சொல்லக்கூடாதா, நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்றாங்க? சில நேரம் நீங்கள் இப்படி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? மக்காவை விட்டு உங்களை விரட்டிய போது உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் தரவில்லையா? எதிரிகள் உங்களை தாக்க வந்த போது உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இல்லையா? அப்படி நீங்க கேட்கலாம். சொல்றாங்க நீங்க கேட்கலாம். மக்காவில் இருந்து ஒரு விரட்டப்பட்ட நிலையே, இடமில்லாத நிலையே, அனாதையாக வந்த போது அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நாங்கள் இடம் தரலையா? உங்களை எதிரிகள் தாக்க வந்த போது பதில் களத்தில் எல்லாம் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அரணாக நாங்கள் இருக்கவில்லையா? உங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை விட்டுக் கொடுத்து எங்களுடைய சுதந்திரத்தை விட்டு தந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலையா? உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று உங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் தரலையா என்று நீங்கள் கேட்கலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுக்கூட சொல்றாங்க. சில நேரம் இதற்கு பகரமாக நீங்கள் இப்படி கேட்டால் எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அனாதையா வந்தீங்களே, உங்களை பாதுகாத்தமே, எதிரிகள் உங்களை தாக்க வந்தார்களே, உங்களுக்கு உங்களோட தோள் கொடுத்தமே, உயிரை கொடுத்தாவது உங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணினமே, இதெல்லாம் நீங்கள் எனக்கு நீங்க கேட்கலாம். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நன்றி உணர்வு பாருங்க எப்படி ஞாபகப்படுத்துறாங்க. கடைசி சந்தர்ப்பத்துல அவன நன்றி உணர்வை ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சொல்லி போட்டு சொல்றாங்க, அலா தர்தௌன, நீங்கள் எல்லாம் இந்த பொருளாதாரத்தை நான் குறைஷிகளுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் எல்லாம் என் மீது கொஞ்சம் சஞ்சலப்பட்டீர்கள், என் மீது நீங்க கொஞ்சம் மனவத்தப்பட்டீர்கள். அலா தர்தௌன, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அன் யذهبல்லாஹு அன் யذهبன் நாசு பிஷ்ஷாத்தி வல் இபில் வ தذهبூன பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஆலிக்கும், இந்த மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் பொருளாதாரத்தையும் அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்கின்ற போது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு செல்வது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் போகும்போது என்னத்தை கொண்டு போறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லவா கொண்டு போறீங்க. இந்த குறைஷிகள் ஒட்டகத்தை தான் கொண்டு போவார்கள், ஆடுகளை தான் கொண்டு போவார்கள், பொருளாதாரத்தை தான் கொண்டு போவார்கள். நீங்கள் என்னத்தை கொண்டு போறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போறீங்களே, அது உங்களுக்கு மதீனாவுக்கு கூட்டு போகிற விருப்பம் இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே சொல்றாங்க, அல் அன்சாரு ஷிஆரும், அன்சாரிகள் என்னுடைய உள்ளாடைகள், உள்ளுக்கு ஒரு மனுஷன் போற உடலோடு ஒட்டிய ஆடைகள், அன்சாரிகள் எனக்கு இருக்கின்ற உடலோடு ஒட்டிய ஆடைகள், ஏனைய மனிதர்கள் எல்லாம் எனக்கு மேலாடை நான் தேவைப்பட்டா போடுவேன், இல்லைன்னா அந்த உள்ளாடை நான் தேவையான இடத்துல அதை கலைந்து கொள்வேன், மேலாடைகளாக இருக்கிறார்கள். வலவுரல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் எனக்கு இல்லை என்றால் லகுந்திம் ராமினல் அன்சார், நான் அன்சாரிகளை சேர்ந்த ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்சாரிகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வலவு சரக்கன் நாசுவாதியன் வஷபன், மனிதர்கள் எல்லாம் ஒரு பாதையினால் சென்று அன்சாரிகள் இன்னும் ஒரு பாதையினால் சென்றால் நான் அன்சாரியுடைய பாதையிலே செல்வேன். மக்கள் எல்லாம் ஒரு ரோட்ட போறாங்க, அன்சாரிகள் இன்னொரு பாதையில சென்றால் லசரக்து வாதியல் அன்சார் சொல்றாங்க, நான் அன்சாரிகள் செல்கின்ற பாதையிலே செல்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி சொன்ன உடனே அன்றைய அன்சாரிகள் எல்லாம் அழுகிறார்கள், கட்டுமையாக அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி நோய் செஞ்சோமே சொல்றாங்க, நீங்க தான் இந்த சதையின் ஒரு பகுதி மாதிரி, என்னுடைய உடலோடு ஒட்டி இருக்கிற ஆடை பொருள், நான் எனக்கு ஹிஜ்ரத்தில் சிறப்பு இல்லை என்றால் அன்சாரியா இருக்க நான் ஆசைப்படுறேன் என்று சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னும் இது சம்பந்தமான செய்திகள் இருந்தால், முக்கியமான செய்திகள் நான் பிறகு அந்த ஹவாஸின் கோத்திரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டி என்னிடத்தில் திருப்பி கொண்டு வான்னு சொன்னாங்களே, இந்த ஹவாஸின் 10 நாளைக்கு கூட நடந்ததுக்கு பிறகு வராங்க, எல்லாம் நடந்து கூட வராங்க. கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றாங்க. எங்களுக்கு பொருளாதாரம் எல்லாம் வேணாம், எங்களுக்கு எங்க குழந்தைகள், எங்க குடும்பம், எங்க மனைவி மக்கள் எல்லாம் திருப்பி தாங்க. அதுல பெரிய மஷூரா நடக்குது, அதுல கொஞ்சம் பேர் கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் எங்க அடிமைகள் எல்லாம் விடுதலை செஞ்சிட்டோம், உங்களை யாரும் விடுதலை செய்ய போறீங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாரும் நாங்க விடுதலை செய்ய, அவங்க சொல்லல, ரசூலுல்லாஹ் அவங்க சார்பில் சொல்றாங்க, அப்துல் முத்தலிபுடைய பரம்பரை சார்ந்தவர்கள் எல்லாம் அடிமையை கடைசியாக அவங்களுக்கு அடிமைகள் விடுதலையாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை கடைசியாக நாங்க பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யுத்தத்துல சுருக்கமாக நாங்க பெற வேண்டிய பாடங்கள், முதலாவது பெரும்பான்மை எங்கிட்ட இருக்குது என்று நாங்க செய்யக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. பெரும்பான்மையால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எவ்வளவுதான் எங்கிட்ட உலகமே எங்க கைக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ்வின் மேல உள்ள நம்பிக்கை நம்ம குறைஞ்சிடக்கூடாது. உலக சபபுகள், உலகத்தில் இருக்கிற காரணிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக தெரிகிற காரணிகளை வைத்து நாங்கள் ஒரு நாளும் சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நாங்கள் ஒரு நாளும் நம்பிக்கை இருந்தக்கூடாது. இது தோல்விக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஹுனைன் யுத்தத்திலிருந்து நமக்கு சொல்லித்தார். அது மட்டும் இல்லாம எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நாங்க இணை வைத்தலின் பக்கம் பெயரக்கூடாது. வெற்றி கிடைக்கும் போது நாங்கள் அந்த வெற்றி மமதையில அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாங்கள் உறுதியோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு வரலாற்று பின்னணி நமக்கு தருது. அது மட்டும் இல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சுன்னாவை எப்படி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அந்த பொருளாதார காசு இதை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு பொருத்தமானவர், அவர் தான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்று சொல்றாங்க. இதை நாங்க அன்சாரிகள் சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஆடுகளோடு போறாங்க, ஒட்டகங்களோடு போறாங்க,
உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் இம்மை மறுமைக்கு வெற்றி பெறும் என்ற அந்த வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.